ராம் நாராயண ராம். நீங்கள் எந்த குடியிருப்பில் வாழ்கிறீர்களோ அல்லது ஏதாவது உயர்ந்த பகுதியில் உள்ள வீட்டு பகுதியில் வாழ்கிறீர்களோ, இது தேவியின் பரலோக சக்தியின் மீது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இங்கு நடந்து வரும் விதி மற்றும் நிர்வாகம் தனக்கென உருவாக்கிய தற்காலிக விதிமுறைகள் ஆகும். இங்கு உள்ள காரியம் மற்றும் கோபம் மீது எந்த ஒரு பெரிய பரபரப்பான சக்தி சார்ந்திருக்காது. இது நிகழ்ந்தால் சிருஷ்டியின் இரகசியம் முற்றிலும் அழிந்து போய்விடும். படைப்பாளர் தனது வேட்கையின் உந்துதலின் இடையே செயலின் சடுதிக்கு அடியோடு சிருஷ்டியின் நோக்கத்துக்கு செல்லும் பக்கம் முன்னேறுகிறார். படைப்பாளர்தான் மிகுந்த ஆசைப்பட்டவராக இருக்கிறார். அவர்தானே செயல் உந்துதலின் திசையில் இருந்து சிருஷ்டியின் வழியில் வழிவகுக்கின்றார். அப்பொழுது அவருடைய படைப்பில் அந்த ஆசை சக்தி உண்டாகும். அந்த மரத்தின் விதைதான் அந்த மரம் உண்டாக்கும். படைப்பாளர்தானே புதிய புதிய வடிவங்களில் உருமாறிக் கொண்டு வருகின்றார். மேலும் எத்தனையோ புதிய வடிவங்களில் சிருஷ்டி நடைபெற்று வருகிறது. எத்தனையோ பெரிய ஆசைப்படுபவர்கள் உள்ளனர். எத்தனையோ பெரிய ஆசைகள். அந்த ஆசையின் பின்விளைவாக என்மையான சிருஷ்டிகளுடன் இணைந்துதான் அவர்கள் தங்களையே உருவாக்கி கொண்டு வருகின்றனர். இது அவர்களுடைய டிஸ்சார்ஜ். இது என்பது டிஸ்சார்ஜ் அல்லது வெளியேற்றப்பட்ட ஓட்டமாக இருக்கின்றது. இந்த ஓட்டங்களில் இருந்து தொடர்ச்சியான பல்குழுவான சிருஷ்டிகள் உருவாகின்றன. அப்பொழுது அங்கு இறைவனின் பெயர் இருக்கவே கூடாது. அவர்களிடமிருந்து உருவாகும் இந்த வாழ் உலகில் அந்த ஆசையின் ஓட்டம், அது சக்தியின் ஓட்டம் என்றும் இருக்கும். ஆகவே வாழ்க்கையின் பயணத்தில் நாம் ஒவ்வொரு நொடியிலும் ஆசை சக்தியின் விருப்பத்துடன் கண்கள், மூக்குகள், வாய்கள், சருமத்திலிருந்து ஒளி பெறுகிறோம். மற்றும் ஒவ்வொரு நொடியிலும் இந்த ஓட்டம் மூலம் நாம் முன்னேறினால், இந்த ஓட்டத்தோடு செயல்படுவோம் என்றால் நாம் வெற்றி பெறுவோம்.